பல விருதுகள் கிடைக்கலையோ, அதாவது பல படங்களுக்கு அயோத்தின்ற படம் ஒரு சூப்பரான படம். இந்த படத்துக்கு வந்து பார்க்கிங் இஸ் வெல் டிசர்விங். அதுவும் ஸ்க்ரீன் பிளேக்கு நல்ல விருது. அது பெஸ்ட் தமிழ் சினிமா விருது. ஆனா, அதோட சேர்ந்து பல படங்கள் சூப்பரான படங்கள்லாம் வந்தது. ஆனா, அதெல்லாம் அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்களோ, அயோத்தி மாரி ஒரு சூப்பர் டூப்பரான படம். ஏன் வந்து இவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. போர் தொழில் என்ற படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட் டெபு படமா அத எடுத்திருக்கலாம். ஸோ அந்த மாரி அவங்க கன்சிடர் பண்ணலன்னு இருக்கு. ஆனா, இதெல்லாம் வந்து ஒரு சைட்ல இருந்தாலும், குடுத்த வரையும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அட்லீஸ்ட் இவ்வளவாவது குடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜி. பிரகாஷ் பொறுத்தவரையும் வாத்தி அண்ட் சார்ன்றது தெலுங்கு படம் தான். அது தெலுங்கு படமா தான் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க குடுத்துருக்காங்க. அது தெலுங்கு படம், தமிழ் படம் 2மே சேர்த்து வந்து பைலிங்குவலா பண்ணியிருக்கு. அந்த படத்துக்கு குடுத்தது வெல் டிசர்விங் தான். ஜி. பிரகாஷ் வந்து ஹி டிசர்வ்ஸ் மச் மோர். ஏன்னா இந்த லாஸ்ட் இயர் 2024 எடுத்தீங்கன்னா, தங்கலான் படம் இருக்கு. அவருக்கு நெறைய படங்கள் இருக்கு. ஸோ அவர் வந்து பயங்கர அச்சீவ்மென்ட்டா நான் பார்க்குறேன். அதாவது இந்த சின்ன வயசுல 2 தேசிய விருதுகள்லாம் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்டா பார்க்குறேன். மேலும் பல விருதுகள் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவருடைய படைப்புகள் அப்படி இருக்கு. ஸோ விருது கிடைச்சவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ டஃப்பான காம்படிஷன் மத்தியில இவ்வளவாவது கிடைச்சதேன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா நெறைய படங்களுக்கு குடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுது.